வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் வங்கதேசம் இந்தியாவின் 7 வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்ற வேண்டும் என வங்கதேச ராணுவ ரைபிள்ஸ் படையின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ALM பஸ்லூர் ரஹ்மான் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வங்கதேச அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகப்பன். பஸ்லூர் ரஹ்மான் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏன்? சீனா தொடர்பாக அவர் என்ன பேசினார்? விவரங்கள் என்ன? வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் வங்கதேசத்தில் செயல்பட்டு வரும் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கு நெருக்கமானவரும் வங்கதேச ராணுவ ரைபிள்ஸ் படையினுடைய முன்னாள் தலைவருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ALM பஸ்லூர் ரஹ்மான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் 7 வடகிழக்கு மாநிலங்களையும் வங்கதேசம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று முகமது யூனிஸுக்கு அவர் பரிந்துரைத்தார். இதற்காக ராணுவ ஒத்துழைப்புக்காக வங்கதேசம் சீனாவை அணுக வேண்டும் என்றும் சீனாவுடன் கூட்டு ராணுவ அமைப்பு குறித்து விவாதிக்க தொடங்க வேண்டும் என்றும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே பதிவிட்டார். இந்தியா வங்கதேசம் இடையான உறவில் சமீப காலமாக கசப்பு உணர்வு அதிகரித்து வருகின்ற நிலையில் முன்னாள் ராணுவ தலைவருடைய இந்த கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு முந்தைய மாதங்களை பொறுத்தவரையில் பார்த்தால் முகமது யூனிஸ் சீனாவிலே பேசிய போது இந்தியாவினுடைய 7 மாநிலங்கள் கடல் பாதை இல்லாத நிலப்பகுதியாகவே இருக்கின்றன என்றும் அந்த பகுதியினுடைய கடல் வாசல் என்பது வங்கதேசம் மட்டுமே என்று கூறியிருந்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சையான பேச்சுக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலடி கொடுத்தார். வடகிழக்கு இந்தியா பிம்ஸ்டெக் என்ற இணைப்பு மையமாக உருவாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக வெடித்த பெரும் போராட்டத்தால் பிரதமர் பதவியில் இருந்து ஷேக் ஹசீனா விலகினார். இந்தியாவில் அவர் தஞ்சம் அடைந்த நிலையில் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பதற்றம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் சீனாவுக்கு சென்ற முகமது யூனிஸ் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி என்றும் அவை கடல் பகுதியை அடைய முடியாது என்றும் கடலுக்கு பாதுகாப்பாக வங்கதேசம் தான் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். அந்த கருத்தும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவும் வங்கதேசமும் தற்போது பரஸ்பர உறவுகளை மேம்படுத்த முயற்சி எடுத்து வருமா என்ற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் பஸ்லூர் ரஹ்மானுடைய பேச்சு இரு நாட்டு உறவுகளில் மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியது. வரலாறை பொறுத்தவரையில் 1971 இருந்தே தெரியும், வங்கதேசம் உருவாக காரணமாக இருந்ததே இந்தியா தான். இன்றைக்கு வங்கதேசம் பாகிஸ்தானுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டதா? வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்த்ததற்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிப் மீர் தான் காரணம் என்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வந்தால் இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதிகளில் சீனா உதவியுடன் தாக்குதல் நடத்த வங்கதேசம் திட்டமிடுகிறதா என்கிற கேள்விகள் எழுந்தன. பல்வேறு நாட்டு தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். பாகிஸ்தானுடைய மாஸ்டர் பிளான் இது என்றும் கூறப்பட்டது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்ட பின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் தலைமையில் இப்போது இடைக்கால அரசு அமைந்திருக்கிறது. எனவே அவரது நெருங்கிய நண்பரான பஸ்லூர் ரஹ்மான் இப்படிப்பட்ட ஒரு தகவலை கூறியது ஒரு நட்பு கூட்டத்தில் இருந்து வங்கதேசம் இந்தியாவில் இருந்து விடுவித்துக் கொள்கிறதா என்கிற கேள்வியும் அவர் தெரிவித்த சர்ச்சை கருத்து என்பது இந்தியா பதிலடி கொடுக்குமா அல்லது வங்கதேச அரசு தரப்பில் இருந்தும் அதற்கான விளக்கம் கொடுக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியையும் எழுந்தது. ஆனாலும் அந்த சர்ச்சை ஓயாமல் இருந்து வந்தது. குறிப்பாக பஸ்லூர் ரஹ்மான் கருத்து குறித்து வங்கதேச அரசு அளித்துள்ள விளக்கம் என்ன? அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்? பஸ்லூர் ரஹ்மானுடைய கருத்துக்கள் தனிப்பட்டவை என்று வங்கதேச அரசு வெளிப்படையாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. அரசினுடைய நிலைப்பாடோ கொள்கைகளோ அல்ல என்றும் பஸ்லூர் ரஹ்மானுடைய கருத்து தனிப்பட்டவை, அதில் எந்த உள்நோக்கமும் அரசுக்கு இல்லை என்றும் வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. பஸ்லூர் ரஹ்மானுடைய கருத்துக்கள் வங்கதேச அரசினுடைய நிலைமையை கொள்கையை பிரதிபலிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. அரசு இத்தகைய பேச்சை எந்த வகையிலுமே ஆதரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கிறது. ஆக முன்னிலையை இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அரசு என்ன பதில் அளிக்கப் போகிறது, இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகிறது என்ற கேள்வி இருந்த நிலையில் வங்கதேசம் மிக தெளிவான ஒரு பதிலை இப்போது கொடுத்திருக்கிறது. வங்கதேசம் தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் அனைத்து நாடுகளுடனும் பரஸ்பர மரியாதை, நிலைத்தன்மை, அமைதிக்கான நெறிமுறைகளுக்கு இணக்கமாக செயல்படுவது என்று
தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து எந்த நிலையிலும் மாறவில்லை என்றும் பஸ்லூர் ரஹ்மானுடைய கருத்துக்கள் தனிப்பட்டவைதான் என்பதையும் தெளிவுபடுத்தி விளக்கம் அளித்திருக்கிறது. ஆக இந்த கருத்தை பொறுத்தவரையில் வங்கதேசம் பின்வாங்கி இருக்கிறது தன்னுடைய முடிவில் இருந்து என்பதாகவே பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் வங்கதேசம் இந்தியாவின் 7 வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்ற வேண்டும் என வங்கதேச ராணுவ ரைபிள் படையின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பஸ்லூர் ரஹ்மான் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகப்பன்.